அப்புறம் தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் முக்கிய திருப்பு முனையாக தேமுதிக திமுகவுடன் கூட்டணி முடிவை இன்று அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் அறிவாலயத்தில் அறிவிக்க இருக்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பிரேமலதா விஜயகாந்த் இன்னும் சில நிமிடங்களில் சந்திக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் முதல் முறையாக தேமுதிக இணைகிறது. அதிமுக பாஜகவின் மெகா கூட்டணி திட்டத்திற்கு மிகப்பெரிய செக், மாஸ்டர் செக் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அதிமுக கூட்டணிக்கு மிக பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இணைவதால் மிகப்பெரிய மெகா கூட்டணியை திமுக இந்த முறை அமைத்திருப்பதால் தேர்தலில் இந்த திமுக, தேமுதிக மற்றும் காங்கிரஸ் தவிர இடதுசாரி கட்சிகள் மதிமுக, விசிக என மிகப்பெரிய கூட்டணி வியூகத்தை திமுக இந்த முறை வைத்திருக்கிறது. இதில் பிரேமலதா விஜயகாந்த் மாநிலங்களவை தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் வரை திமுகவுடனா அதிமுகவுடனா என்ற கூட்டணி முடிவை இன்று வரை அறிவிக்காமல் இருந்த சூழ்நிலையில் இப்போது திமுக கூட்டணியில் தேமுதிக இணைவது உறுதியாகி இருக்கிறது. இப்போது பிரேமலதா விஜயகாந்த் அறிவாலயத்திற்குள் வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதன்முறையாக இப்பொழுது தேமுதிகவின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவாலயத்திற்குள் செல்லக்கூடிய காட்சி, அவரை ஏவா வேலு அங்கு பொன்னாடை பொருத்தி உள்ளே வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய காட்சி. பிரேமலதா விஜயகாந்துடன் சுதீஷும் செல்கிறார்கள். இதனால் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்த பிரேமலதா விஜயகாந்த் இப்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்திற்குள் இப்போது பிரேமலதா விஜயகாந்த் வருகை புரிந்திருக்கிறார். தமிழக அரசியல் தேர்தல் கூட்டணியில் மிக முக்கிய திருப்பமாக தேமுதிக திமுகவுடன் இணைவதை மிக முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. தேர்தல் கூட்டணியில் மிக பிரம்மாண்ட வியூகத்தை திமுக அமைத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். கணிசமான வாக்கு வங்கி வைத்துள்ள தேமுதிக திமுக கூட்டணியில் இணைவதால் திமுக கூட்டணிக்கு இது மிகப்பெரிய சாதகமான அம்சமாக கருதப்படுகிறது. அறிவாலயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் முதன்முறையாக தேமுதிக திமுக கூட்டணியில் இணைகிறது. திமுக கூட்டணியில் இதுவரை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் ஈடுபடாத சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் சாதகமான முடிவு ஏற்பட்டு இப்போது பிரேமலதா விஜயகாந்த் முதன்முறையாக அண்ணா அறிவாலயத்திற்குள் செல்லக்கூடிய காட்சியையும் அவரை அமைச்சர்கள் கே நேரு, ஏவா வேலு உள்ளிட்டோர் அழைத்து செல்லக்கூடிய காட்சியையும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவருடன் பிரேமலதா விஜயகாந்துடன் சுதீஷ் உள்ளிட்ட தேமுதிகவின் முக்கிய நிர்வாகிகளும் உடன் சென்றிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் தேமுதிக முதன்முறையாக இணைகிறது. இதனால் இது அதிமுக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது.